நிலையான புகழுக்குரிய தூய்மை நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுளே. நிலையான புகழுக்குரிய தூய்மை நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுளே. உன்னதமான ஆண்டவரே, இதோ நம் முன்பாக உயிருள்ள ஆண்டவராக எழுந்திருக்கின்ற இது அன்பு ஆண்டவரே, நம் அனைவருமே ஒன்றாக இணைந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இது அவரை ஆராதித்து மகிழ்ந்து அவரிடமிருந்து ஆசிரை இப்பொழுது நாம் பெற்றுக்கொள்வோம். எல்லோரும் எழுந்து நின்று ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் என்ற இந்த பாடல் வரிகளை அனைவருமே இணைந்து பாடி ஆண்டவரை துதித்து நாம் மகிழ்வோம். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். வல்லவரே உம்மை ஆராதிப்பேன், நல்லவரே உம்மை ஆராதிப்பேன், நல்லவரே உம்மை ஆராதிப்பேன், நல்லவரே உம்மை ஆராதிப்பேன். எல்லோரும் சேர்ந்து ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். இதோ நம்முடைய கண்கள் இதோ இந்த ஆண்டவரை நோக்கிய வண்ணமாக இதோ அவருடைய உற்று பார்த்தவர்களாக இதோ இந்த பாடல் வரிகளை பாடி நாம் ஆராதிப்போம். பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன், பணிந்து குனிந்து ஆராதிப்பேன். பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன், பணிந்து குனிந்து ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். உம்மை ஆராதிப்பேன், உண்மையிலே உம்மை ஆராதிப்பேன், ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன், உண்மையிலே உம்மை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். தூதர்கள் ஆராதிக்கின்ற அதே ஆண்டவரை
இதோ இந்த நேரத்தில் நாம் அவர்களோடு இணைந்து ஆராதிக்கப் போகின்றோம். ஆக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இதோ இந்த ஆண்டவரை, உயிரோடு வாழ்கின்ற தேவனை நாம் ஆராதித்து மகிழ்வோம். தூதர்களோடு ஆராதிப்பேன், ஸ்தோத்திரத்தோடு ஆராதிப்பேன். தூதர்களோடு ஆராதிப்பேன், ஸ்தோத்திரத்தோடு ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே இயேசுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே இயேசுவை ஆராதிப்பேன். இது ஒவ்வொரு நிமிடமும் நம்மை கண்டுகொண்டே இருக்கின்ற இறைவன், ஒவ்வொரு நொடி பொழுதும் நம்மை பாதுகாத்து கொண்டே இருக்கின்ற இறைவன். உள்ளத்தின் ஆழத்தில் இது அந்த ஆசீர்வாதத்தை உணர்ந்தவர்களாக இது ஆண்டவரை ஆராதிப்போம். காண்பவரை நான் ஆராதிப்பேன், காப்பவரை நான் ஆராதிப்பேன். காண்பவரை நான் ஆராதிப்பேன், காப்பவரை நான் ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே இயேசுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே இயேசுவை ஆராதிப்பேன். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆராதிப்போம். இதோ இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றுமே நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இதோ அன்பான உயிருள்ள ஆசீர்வாதமிக்கு நம்மை அரவணைக்கின்ற ஆண்டவரை நம்முடைய கண்கள் ஏறெடுத்து பார்த்தவர்களாக இதோ இந்த பாடல் வரிகளை பாடி நம் ஆண்டவரை ஆராதிப்போம். விண்ணாடை அணிந்து ஆராதிப்பேன், குருத்தோலை ஏந்தி ஆராதிப்பேன். விண்ணாடை அணிந்து ஆராதிப்பேன், குருத்தோலை ஏந்தி ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே இயேசுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே இயேசுவை ஆராதிப்பேன். தொடர்ந்து இந்த வரிகளை ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இதோ ஆண்டவரை நம்முடைய கண்கள் நோக்கிய வண்ணமாக இதோ உங்களுடைய கண்கள் இதோ ஆண்டவரை உற்று நோக்கட்டும். இதோ இவர் உங்களுடைய வாழ்வில் செய்த ஒவ்வொரு செயல்களை நினைத்து பார்த்தவர்களாக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இன்னும் உற்சாகத்தோடு மகிழ்ச்சியோடு இதோ தூதர்கள் எவ்வாறு ஆண்டவரை 24 மணி நேரம் ஆராதித்துக் கொண்டே இருக்கின்றார்களோ, அவருடைய புகழை பாடிக்கொண்டே இருக்கின்றார்களோ, அவருடைய சன்னிதானத்தில் நின்றவர்களாக அவருடைய அளப்பரிய நன்மைத்தனங்களை நினைத்து பார்த்து இதோ ஆண்டவரை துதித்து மகிழ்கின்றார்களோ, அதே போன்று இதோ இந்த நேரத்தில் இதோ இந்த நொடி பொழுதிலே இதோ ஆண்டவருடைய சன்னிதானத்தில் நின்று கொண்டு இதோ தூதரோடு இணைந்தவர்களாக இதோ உங்களுடைய வாழ்வில் இதோ ஆண்டவர் செய்த ஒவ்வொரு செயல்களையும் இதோ அளப்பரிய நன்மைத்தனங்கள் ஒவ்வொன்றையுமே இதோ நீங்கள் மறந்து போன இதோ ஆண்டவர் செய்த மறந்து போன நன்மைத்தனங்களை ஆசீர்வாதங்களை இதோ இந்த நேரத்தில் நினைத்து பார்த்தவர்களாக இதோ இந்த ஆண்டவருடைய கண்கள் உற்று நோக்கட்டும். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே இயேசுவை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே இயேசுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே இயேசுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே இயேசுவை ஆராதிப்பேன். இதோ ஆண்டவரை உற்று நோக்குங்கள். இது உங்களுடைய கண்கள் இது இந்த ஆண்டவரையே பார்க்கட்டும். அவரை பார்க்க நாம் தவறிய பொழுதும் கூட
இது ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நொடி பொழுதும் நம்மை அவர் பார்த்து கொண்டே தான் இருக்கிறார். இதோ என்னுடைய அன்பார்ந்த மகன், இதோ என்னுடைய அன்பார்ந்த மகள், இதோ நான் ஆசையோடு தேர்ந்து கொண்ட என்னுடைய பிள்ளை. இவர்கள் என்னை மறந்தாலும் கூட நான் உன்னை ஒருபோதும் மறவேன் என்று சொன்ன ஆண்டவர் இது உள்ளங்கைகளில் வைத்து நம்மை தாங்கிக் கொள்கின்றீரே. இதோ அவரை நாம் மறந்த பொழுதும் கூட நம்மை மறவாமல், இதோ தாயின் கருவிலே நீ உருவாகும் முன்பே நான் உன்னை தேர்ந்து கொண்டேன் என்று சொன்ன ஆண்டவர் உன்னுடைய தலை நரைக்கின்ற வரையில் நான் எப்பொழுதும் உன்னோடு கூடவே இருப்பேன் என்று சொன்னான். இந்த அருமையான நேரத்திற்காக, இதோ இந்த அற்புதமான நேரத்திற்காக, இதோ யாருக்குமே கிடைக்காத இந்த வாய்ப்பிற்காக நன்றி சொல்லுவோம். இது உங்களுடைய கண்கள் வாழ்கின்ற அந்த தெய்வத்தையே உற்று நோக்கிட்டு அவரை பார்த்தவர்களாகவே ஏதோ உங்களுடைய வாழ்வில் அந்த இறைவன் செய்கின்ற ஒவ்வொரு செயல்களையும் நினைத்து பாரு. நாம் நினைத்து பார்க்காத காரியங்கள் எல்லாமே செய்து முடித்த ஆண்டவர் நம்முடைய வாழ்வில். இது இந்த கண்களை அவரை விட்டு விலகாமல் இது உங்களுடைய பார்வை அவரையே உற்று நோக்க. இது அன்று பாலைவனத்தில் மோசே அந்த வெண்கல பாம்பை உயர்த்திய பொழுது ஆண்டவர் சொன்னார், அதை உற்று நோக்குபவன் பிழைத்துக் கொள்வான் என்று. யாரெல்லாம் உற்று நோக்கினார்களோ அவர்கள் மகிழ்ச்சியோடு வாழ்வை மீண்டுமாக பெற்றுக்கொண்டார். இதோ இந்த நேரத்தில் இதோ இந்த ஆண்டவரை உற்று நோக்குங்கள். நமக்காக, நம்முடைய வாழ்விற்காக, நாம் சுகம் பெற வேண்டும் என்பதற்காக, நாம் நலமோடு வாழ வேண்டும் என்பதற்காக உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். அவரை உற்று நோக்கியவர்களாகவே உள்ளத்தின் ஆழத்தில் அவருக்கு நன்றி சொல்வோம். காண்பவரை நான் ஆராதிப்பேன், காப்பவரை நான் ஆராதிப்பேன். எல்லோரும் இணைந்து பாடுவோம். காண்பவரை நான் ஆராதிப்பேன், காப்பவரை நான் ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். எல்லோரும் கரங்களை உயர்த்தி ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். அன்பான எங்கள் இயேசுவே, இந்த அருமையான நேரத்திற்காக இதோ உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்கிறோம் அப்பா. எங்களை ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு நொடி போல இதோ உம்முடைய கண்ணின் கருவிழி போல உம்முடைய உள்ளங்கைகளை வைத்தவராக, இதோ உம்முடைய கண்ணின் கருவிலை இமை காப்பது போல எங்களை காத்தவராக, இதோ உம்முடைய தோல் மீதும் மார்பின் மீதும் வைத்து அரவணைத்து கொண்டேன். அந்த மேலான கருணைக்காக, அந்த உன்னதமான கருணைக்காக, அந்த ஆசீர்வாதமான கருணைக்காக
இந்த நேரத்தில் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்து. எங்களை தொடர்ந்து பாதுகாத்தல், எங்களை தொடர்ந்து பராமரித்துக்கொள், எங்களை தொடர்ந்து ஏற்றுக்கொள், எங்களை தொடர்ந்து சுமந்து கொள். எங்கள் ஒவ்வொருவரையுமே உம்முடைய தூய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். இது உம்முடைய அன்பார்ந்த மகன், உம்முடைய அன்பார்ந்த மகள், இது அவருடைய குடும்பங்கள், இது அவருடைய சிந்தனைகள், இது அவருடைய தேவைகள், அவருடைய மன்றாட்டுக்கள், அவருடைய ஏக்கங்கள் எவையெல்லாம் நிறைவேற வேண்டும், எவையெல்லாம் மாற வேண்டும் என்று நினைத்து கொண்டு இது உம்முடைய சன்னிதானத்தில் நின்று கொண்டு இருக்கின்றார்கள். ஒவ்வொன்றையுமே உடைய தூய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். தொடர்ந்து இவர்களை ஆசீர்வதி, தொடர்ந்து வழிநடத்து, தொடர்ந்து பொறுப்பெடுத்துக்கொள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இன்னும் சத்தமாக பிரைஸ் தி லார்ட், Praise the Lord. பிரைஸ் தி லார்ட், Praise the Lord. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. ஹல்லேலூயா, Hallelujah. ஹல்லேலூயா, Hallelujah. ஹல்லேலூயா, Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி. இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி. இயேசுவே ஸ்தோத்திரம், இயேசுவே ஸ்தோத்திரம். இயேசுவே ஸ்தோத்திரம், இயேசுவே ஸ்தோத்திரம். இயேசுவே ஸ்தோத்திரம், இயேசுவே ஸ்தோத்திரம். இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி. இயேசுவே நன்றி. இயேசுவே நன்றி. ஹல்லேலூயா, Hallelujah. ஹல்லேலூயா, Hallelujah. ஹல்லேலூயா, Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. பிரைஸ் தி லார்ட், Praise the Lord. பிரைஸ் தி லார்ட், Praise the Lord. பிரைஸ் தி லார்ட், Praise the Lord. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இது ஒரு அருமையான நாள் இல்லை. இது ஆண்டவரோடு இணைந்து நாம் ஜெபிக்க, ஆண்டவருடைய அன்பை உணர்ந்து கொள்ள, சுவைத்து கொள்ள ஒரு வாய்ப்பு. நாம் பல நேரங்களில் ஆண்டவருடைய அன்பை உணர முடியாதவர்களாக நம்முடைய அன்றாட வாழ்க்கை நிகழ்வுகளுக்குள்ளாக பிஸியாயிரும். எனவே இந்த ஆண்டவரை சுவைக்க, இந்த ஆண்டவருடைய அளப்பரிய நன்மைத்தனங்கள் நினைத்து பார்க்க மறந்து போயிடும். இதோ இங்கு நாம் அமர்ந்து இந்த ஆண்டவரை உற்று நோக்கக்கூடிய அந்த வாய்ப்பு யாரால்? ஆண்டவருடைய ஆசீர்வாதம். என்றைக்காவது நினைத்து பார்க்கிறோமா? உதாரணத்துக்கு, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு உணவு பிடிக்கும். அந்த உணவு நமக்கு பிடிக்க வேண்டுமென்றால் அந்த உணவை நம்ம எப்படி சாப்பிடணும்? ஆற அமர்ந்து உட்கார்ந்து சுவைத்து மென்று மெதுவாக சாப்பிட ஆரம்பிக்க பொழுதுதான் அந்த உணவினுடைய சுவை எங்கு செல்லும்? நம்முடைய நாவிற்கும் சிந்தனைக்கும் மனதிற்கும் செல்லும். அப்போ நம்ம என்ன சொல்வோம்? சாப்பாடு சூப்பர். அதே போன்றுதான் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் இந்த ஆண்டவரை நாம் ஆற அமர உட்கார்ந்து சிந்தித்து சுவைத்து பார்த்தீர்கள் என்றால் இந்த ஆண்டவருடைய அளப்பரிய நன்மைத்தனம் அதிகம். எனவேதான் இந்த ஆண்டவருடைய அதிசயம், அற்புதம் நம்முடைய சிந்தனைகளுக்குள்ளாக, நம்முடைய வாழ்விற்குள்ளாக ஒட்டி போவதே இல்லை. அவருடைய அந்த ஆசீர்வாதத்தை, அந்த நன்மைத்தனத்தை நம்மால் உணர முடிவதே இல்லை. ஏனென்றால் இந்த இறைவனை நாம் ஆற அமர உட்கார்ந்து சுவை போட, அசை போட நமக்கு நேரம் இல்லை. நான் ரொம்ப பிஸி. இது வந்து அருமையான நேரம். வாழ்க்கையில் யாருக்கும் கிடைக்காத ஒரு வாய்ப்பை ஆண்டவர் இந்த நாளில் நமக்கு கொடுத்துருக்கார். இன்னைக்கு இந்த நேரம், இந்த நொடி, இதோ இந்த ஆராதனை நேரம் முழுவதுமே உங்களுடைய வாழ்க்கையில் இதோ இந்த இறைவன், இந்த உயிருள்ள ஆண்டவர் செய்திருக்கின்ற அந்த நன்மை தலங்களை இதோ இப்பொழுது நாம் அசை போடுவோம். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம், எவ்வளவு பெரிய நன்மைத்தனம்.
இது இந்த நேரத்தில் இந்த பாடல் வரிகளின் வழியாக அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய் என்ற அந்த பாடல் வரிகளின் வழியாக நாம் உணர்ந்து பாடி இந்த ஆண்டவருடைய அந்த அன்பை சுவைக்க முயற்சிப்போம். சுவைத்திருக்கின்ற அவருடைய அன்பிற்கு நன்றி சொல்ல முயற்சி எடுப்போம். அனைவருமே கண்களை இறுக மூடியவர்களாக இந்த பாடல் வரிகள் பாடுகின்ற பொழுது அதை உணர்ந்து பாடி இந்த நேரத்தில் ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்வோம். அவருடைய அன்பு அளப்பரிய. உங்களுடைய கண்களை மூடு. இந்த ஆண்டவருடைய அன்பை அசை போட ஆரம்பியுங்கள். அப்பொழுது நாம் உணர்ந்து கொள்வோம், இந்த ஆண்டவர் எவ்வளவு மேன்மையானவர், என்னுடைய வாழ்விற்கு எவ்வளவு நன்மைகளை செய்திருக்கிறார், என்னுடைய வாழ்விற்கு எவ்வளவு ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறார். நான் நினைத்து பார்க்க முடியாத ஒரு வாழ்வு, நான் எண்ணி பார்க்க முடியாத ஒரு ஆசீர்வாதம் ஒவ்வொன்றையுமே என்னுடைய வாழ்விற்குள்ளாக கடந்து வர செய்திருக்கின்றார். அசை போடுங்கள். இந்த பாடல் வரிகளை பாட பாட அசை போட்டவர்களாக, ஆண்டவரே நான் இன்னும் உன்னை அதிகமாக அன்பு செய்வேன், இதனுடைய வாழ்நாள் முழுவதுமே உம்மை அன்பு செய்து கொண்டே இருப்பேன் என்று கூறுவோம். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவேன் எல்லோரும் சேர்ந்து அதிகமாய். ஆண்டவர் நினைத்து பார்த்தவர்களாக உங்களுடைய வாழ்வில் அவர் செய்த ஒவ்வொரு செயல்களையும், ஒவ்வொரு அதிசயங்களையும், ஒவ்வொரு ஆசீர்வாதங்களையும் நினைத்து பார்த்தவர்களாக அன்பு கூறுவேன். ஆராதனை 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 உற்சாகத்தோடு ஆராதனை ஆராதனை. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். ஆண்டவர் செய்த ஒவ்வொரு உதவிகளை, ஆண்டவரே ஆண்டவரே என்று நீங்கள் ஏறெடுத்து பார்த்து அவர் அழைத்த போதெல்லாம் நம்மை அறியாமலேயே பல விதங்களிலே செய்த அவருடைய உதவிகளை நினைத்து பார்த்து இன்னும் அதிகமாக அன்பு செய்வேன் ஆண்டவரே என்று இந்த நேரத்தில் ஆண்டவருக்கு நாம் உறுதி சொல்வோம். ஒவ்வொரு உதவிகளை ஆண்டவர்களுடைய வாழ்வு செய்ய போகின்ற ஒவ்வொரு உதவிகளை, ஒவ்வொரு செயல்களை நினைத்து பார்த்தவர்களால் முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. எல்லோரும் உற்சாகத்தோடு ஆராதனை ஆராதனை, உள்ளத்தின் ஆழத்தில் ஆராதனை ஆராதனை. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய்.
இதோ உங்களுடைய உறவுகள் உங்களை மறந்த பொழுதும் கூட, இதோ நீங்கள் பெற்றெடுத்த உங்களுடைய பிள்ளைகள் உங்களை மறந்த போதும் கூட, இதோ நம்மை மறவாத ஆண்டவர், நம்மை ஒவ்வொரு நாளும் காண்கின்ற இறைவனாக, இதோ உங்களுடைய வாழ்விற்குள்ளாக கடந்து வந்த அந்த இறைவனை நினைத்து பாருங்கள். அவர் உங்களுடைய வாழ்விற்குள்ளாக கடந்து வந்து செய்த ஒவ்வொரு செயல்களும் நினைத்து பார்த்தவர்களாக அன்பு கூறுவேன், ஆண்டவரே இன்னும் அதிகமாக என்று சொல்வோம். என்னை கண்டீரே நன்றி ஐயா. என்னை கண்டீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், உணர்ந்து பாடுவோம். முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை ஆராதனை உள்ளத்தின் ஆழத்தில் ஆண்டவருடைய அளப்பரிய அன்பை உணர்ந்தவர்களாக உற்சாகத்தோடு ஆராதனை 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 இணைந்து பாடுவோம். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். இறைவன் கொடுத்த அந்த சுகத்திற்காக, ஒவ்வொரு வழிகளிலிருந்து உங்களுக்கு விடுதலையை கொடுத்த அந்த நேரங்களுக்காக, நினைத்து பார்க்க முடியாத வழிகளில் இருந்தெல்லாம் இந்த ஆண்டவர் உங்களுக்கு சுகத்தை கொடுத்திருக்கிறார். நினைத்து பார்த்தவர்களாக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்மை இன்னும் அதிகமாக அன்பு செய்வேன் ஆண்டவரே என்று சொல்வோம். சுகம் தந்தீரே நன்றி ஐயா. ஏகுவரப்பா ஏகுவரப்பா சுகம் தந்தீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 அன்பு கூறுவேன். கரங்களை தட்டியவர்களாக நம்முடைய கரங்களை தட்டி ஆண்டவரே இன்னும் அதிகமாக அன்பு செய்வது ஆண்டவரே. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாக. உம்மை முழு உள்ளத்தோடு செய்த ஒவ்வொரு நன்மைக்காக, நீ என்னை பாதுகாத்த நேரத்திற்காக, இதோ என்னோடு இருந்த அந்த ஆசீர்வாதத்திற்காக, என்னுடைய கரத்தை பிடித்ததற்காக, என்னுடைய கால்களுக்கு வலிமை ஊட்டியதற்காக, இதோ என்னுடைய சோர்ந்து போன உள்ளத்திற்கு ஆறுதலையும் தேற்றலையும் தந்ததற்காக, இதோ என்னை வாழ்வோடு அழைத்ததற்காக, இதோ என்னை சுமந்து கொண்டதற்காக, இதோ என்னுடைய வழிகள் அடைபட்டிருந்த பொழுது அதை நீ திறந்ததற்காக, புதிய வழிகளை காட்டியதற்காக, இதோ உள்ளத்தின் ஆழத்தில் இருந்த ஆண்டவரே, இதோ இன்னும் அதிகமாக உம்மை அன்பு செய்வேன். இதோ ஒவ்வொருவருமே இதோ நினைத்து பார்த்தவர்களாக ஆராதனை 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 எல்லோரும் இணைந்து ஆராதனை 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 ஆராதனை
இதய தருகிலே வைத்தவர்களாக இந்த ஆண்டவரை உற்று நோக்கி மீண்டுமாக இந்த பாடல் வரிகளை பாடி ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்லுவோம். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் என் வாழ்நாள் எல்லாம் முழு பலத்தோடு அன்பு கூறு. என்னுடைய உயிருள்ள வரையிலும் ஆண்டவர் ஆராதனை ஆராதனை உம்முடைய ஆசீர்வாதங்கள் உம்முடைய அளப்பரி நம்மை நினைத்து பார்ப்பேன். என்னோடு இருப்பவரே, என் கரம் பிடிப்பவரே, என் வாழ்வோடு இருப்பவரே, என்னுடைய கால்களுக்கு பலனை கொடுப்பவரே, இதோ என்னுடைய கரத்தை தூக்கி உம்முடைய தோள் மீது வைப்பவரே. அன்பு கூர்வேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். அன்பு கூர்வேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. Praise the Lord. Hallelujah. 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 இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலே உயிரோடு இருக்கின்ற இந்த ஆண்டவர் எப்படிப்பட்ட இறைவனாக நம்முடைய வாழ்விற்குள்ளாக இருக்கப் போகிறார் என்பதை ஒரு சில விவிலிய உதாரணங்களோடு பகிர்ந்து கொண்டு நாம் இறை ஆசிரியருக்குள்ளாக கடந்து செல்வோம். எபேசியருக்கு எழுதிய புத்தகம் 3ஆம் அதிகாரம் 20வது இறை வார்த்தை. நாம் வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் மேலாக அனைத்தையும் செய்ய வல்லவரான ஆண்டவர். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. எப்படிப்பட்ட ஆண்டவர்? நாம் வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் மேலான அனைத்தையும் செய்ய வல்லவரான ஆண்டவர். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. ஹல்லேலூயா. Hallelujah. அப்படிப்பட்ட ஆண்டவர் முன்பாகத்தான் நம்ம இப்போ அமர்ந்திருக்கிறோம். இப்படிப்பட்ட ஆண்டவர் நாம் வேண்டுவதை காட்டிலும் நினைப்பதை காட்டிலும் அதிகமாக செய்யக்கூடிய கடவுள். ஒரு 3 உதாரணங்களை மட்டும் விவிலியத்திலிருந்து உங்களோடு பகிர்ந்து கொண்டு அதே போன்ற ஒரு ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்விற்குள்ளாகவும் நிச்சயம் கடந்து வரும் என்ற நம்பிக்கையோடு நாம் இறை ஆசிரியருக்குள்ளாக செல்வோம். பழைய ஏற்பாட்டிலே தொடக்க நூல் புத்தகத்தில் 48வது அதிகாரம் 11வது இறை வார்த்தை. பின்னர் இஸ்ரவேல் யோசேப்பை நோக்கி,
உன் முகத்தை நான் காண மாட்டேன் என்றே நினைத்தேன். ஆனால் உன் வழிமரபையும் கூட நான் காணும்படி கடவுள் அருள் செய்தார் என்றார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாக்கோபு பழைய ஏற்பாட்டிலே நமக்கு நன்றாக தெரிந்த ஒரு மனிதர். 12 பிள்ளைகள். அதிலே கடைசி மகன் யோசேப்பு. இந்த யோசேப்பின் மீது இந்த யாக்கோபிற்கு அளவு கடந்த பாசம். மற்ற பிள்ளைகளை காட்டிலும் இந்த யோசேப்பிற்கு தான் இந்த யாக்கோபு அதிகமாக செய்வார். எனவே மற்ற சகோதரர்களுக்கு இந்த யோசேப்பின் மீது பொறாமை. என்ன செய்கிறார்கள்? யோசேப்பை ஒரு பாலும் கிணற்றிலே தள்ளுகிறார்கள். அதன் பிறகு அவரை ஒட்டகம் மேய்க்கின்ற அந்த எகிப்து நாட்டிற்கு செல்கின்ற அந்த வணிகர்களிடம் அவனை விட்டு விடுகிறார்கள். விட்டுவிட்டு யோசேப் அணிந்திருந்த சட்டையை மட்டும் கலட்டி அதிலே ஆட்டின் இரத்தத்தை துவைத்து கொண்டு போய் அப்பாவிடம் காட்டுறாங்க. என்னன்னு? உன் பையன் இறந்து விட்டான். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, யோசேப்பு சிறு வயது பையன். சின்ன வயசில் யோசேப்பு தொலைந்து போன உடனேயே யாக்கோபினுடைய மனதில் எழுந்த அந்த மன்றாட்டு என்னது? ஏக்கம். மீண்டுமாக ஒரு முறையாவது என்னுடைய மகனுடைய முகத்தை நான் காண மாட்டேனா? எத்துணை ஆண்டுகள் கழித்து யோசேப்பினுடைய உள்ளத்தில் எழுந்த அந்த வேண்டுதலை, அந்த ஏக்கத்தை இந்த ஆண்டவர் அவன் நினைத்ததற்கு அதிகமாக, அவன் வேண்டியதற்கு மேலாக, யோசேப்பினுடைய மனதிலே எழுந்த எண்ணம் என்னது? ஒரே ஒரு முறை என்னுடைய மகனுடைய முகத்தை மட்டும் நான் பார்த்தால் போதும். ஆனால் இந்த விவிலிய வாசகம் பாருங்க, எவ்வளவு அழகாக நமக்கு அந்த ஆண்டவருடைய அளப்பரிய நன்மைத்தனத்தை எடுத்து காட்டுது. அழகாக சொல்றார் யோசேப்பு. பின்னர் இஸ்ரவேல் அதே மகனை பார்த்து, யோசேப்பை பார்த்து நோக்கி, உன் முகத்தை நான் காண மாட்டேன் என்று நினைத்தேன். ஆனால் உன் வழிமரபையும் பேரம் பேத்திகளை கூட பார்க்குற வாய்ப்பை ஆண்டவர் யாருக்கு கொடுத்தார்? யாக்கோபிற்கு கொடுத்தார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் நினைப்பதற்கும் மேலாக, நாம் வேண்டுவதற்கும் அதிகமாகவே நம்முடைய வாழ்க்கையில் செய்யக்கூடியவர் இந்த ஆண்டவர். இரண்டாவதாக 1 சாமுவேல் எழுதிய புத்தகம் 17ஆம் அதிகாரத்தில் தாவீது, அவரை பற்றி நாம் பார்க்கின்றோம். சின்ன வயது தாவீது தான். அந்த 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்து படித்து பார்த்தீர்கள் என்றால், இஸ்ரேல் மக்களை பெலிஸ்தியர்களிருந்து படையிலிருந்த கோலியாத் என்கின்ற மனிதன் அவர்கள் முன்பாக நின்று அந்த இஸ்ராயல் மக்களை பயப்படுத்தி கொண்டிருந்தான். விவிலியம் அழகாக சொல்கிறது. 17ஆம் அதிகாரம் 16வது இறை வார்த்தையில், ஒவ்வொரு நாளும் 40 நாட்கள் அந்த கோலியாத்து இஸ்ராயல் மக்களின் முன்பாக வந்து நின்று சவால் விடுவானாம். யார் என்னோடு வந்து ஜெயிக்க போகிறீர்கள்? யார் என்னோடு வந்து போரிட போகிறீர்கள்? 40 நாட்கள், ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, தொடர்ந்து 40 நாட்கள் அந்த இஸ்ராயல் நாட்டில் இருந்த அனைத்து இளைஞர்களுமே அரசரோடு இணைந்து போரிடுவதற்காக அந்த இடத்திலே கூடியிருந்தார்கள். அப்பொழுது தாவீதினுடைய 2 சகோதரர்களும் எங்கிருக்கிறார்கள்? அந்த போர்க்களத்தில் இருக்கிறார்கள். அப்பொழுது 17 மற்றும் 18வது இறை வார்த்தை,
தாவீதினுடைய தந்தை ஈசாய் தாவீதை அழைத்து அவன் கையில் 20 படி அளவுள்ள மாவை கொடுத்து, நீ போய் உன்னுடைய சகோதரர்களை பார்த்து விட்டு வா, நலமோடு இருக்கிறார்களா? அவர்கள் நலமோடு இருந்தால் அந்த படை தலைவனிடமிருந்து எனக்கு ஒரு அறிகுறியை, ஒரு அடையாளத்தை கொண்டு வா. தாவீதை எதற்காக அனுப்பினார்கள்? தன்னுடைய சகோதரர்களை சென்று நலமாக இருக்கிறாரா என்று பார்க்க மட்டும்தான். நலமோடு இருந்தால் அந்த படை தலைவரிடமிருந்து நீ எனக்கு ஒரு அடையாளத்தை பெற்று கொண்டு வா. ஆனால் தாவீதினுடைய வாழ்வில் நடந்தது என்ன? அவன் திரும்பி வருகின்ற பொழுது அவனுடைய கரங்களில் என்ன இருந்தது? கோலியாத்தினுடைய தலை. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்கள், என்ன ஒரு அற்புதமான ஆண்டவர். ஈசாய் தன்னுடைய மகனை நினைத்து அனுப்பிய காரியம் ஒன்று, ஆனால் அந்த ஈசாயினுடைய வாழ்விலும் தாவீதினுடைய வாழ்விலும் நடந்த காரியம் வேறு. அவன் மீண்டுமாக தன்னுடைய சகோதரர்களை பார்த்துவிட்டு திரும்பி வருகின்ற பொழுது தாவீதினுடைய கரத்தில் இஸ்ராயல் மக்களை பயப்படுத்திய அந்த மாவீரன் கோலியாத்தினுடைய தலை அவனுடைய கரங்களில் இருந்தது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இறுதியாக அதே தொடக்க நூல் புத்தகம் 24ஆம் அதிகாரத்தில் ரெபேக்கா என்கின்ற ஒரு பெண்மணி ஈசாக்கினுடைய மனைவியாக ஆக்கப்பட்டவர். 24ஆம் அதிகாரம் 22வது இறை வார்த்தை. அப்பொழுதெல்லாம் ஊருக்கு வெளியிலே கிணறு இருக்கும், பொது கிணறு. அதில் தான் போய் என்ன பண்ணோம்? தண்ணி மொண்டு கொண்டு வர. இந்த ரெபேக்கா அது போன்றுதான் போனது, ஒரு குடம் நிறைய தண்ணீர் மொண்டு வர வேண்டும் என்றுதான். ஆனால் அவருடைய வாழ்வில் கிடைத்த அந்த அற்புதம், அதிசயம், விவிலியத்தை எடுத்து நாம் படித்து பார்த்தோம் என்றால் அந்த நிகழ்வு அழகாக இருக்கும். ஈசாக்கிற்காக பெண் பார்க்க ஆபிரகாம் அவனுடைய வேலையாளை அனுப்புகிறார். வேலையால் நான் எங்கு போய் பெண் பார்ப்பேன் என்று நினைத்து அந்த கிணற்றருகே அமர்ந்து அவன் தன்னுடைய நினைவிற்குள்ளாக நினைக்க ஆரம்பிக்கின்றான். யார் எனக்கு தண்ணீர் மொண்டு கொடுத்து என்னுடைய கால்நடைகளுக்கும் என்னுடைய குதிரைகளுக்கும் தண்ணீரை மீண்டுமாக கொடுத்து தன்னுடைய தாகத்தை தணிக்கிறார்களோ அவள்தான் என்னுடைய தலைவன் ஈசாக்கிற்கான மனைவி. நினைத்த மாத்திரத்திலே ரெபேக்கா அங்கு வருகிறார். தண்ணீர் குடிக்க கேட்டவுடனேயே தண்ணீரை மொண்டு கொடுக்கிறார். அதன் பிறகு அவன் கேட்டது, என்னுடைய குதிரைகளுக்கும் நீ தண்ணீர் காட்ட வேண்டும். விவிலியம் அழகாக சொல்கிறது. 21வது இறை வார்த்தை, அந்த வேலையால் வாய் பிளந்து நின்றான். அவன் எதிர்பார்க்கவே இல்லை. ஏனென்றால் அது பொது கிணறு, அதிலே தண்ணீர் மனிதர்கள் குடிப்பதற்கான அளவு மட்டும்தான் இருந்தது. ஆனால் இந்த ரெபேக்கா இந்த வேலையாத்தனுடைய மனதில் நினைத்த அந்த காரியத்தை காட்டிலும் அவருடைய உள்ளத்திற்குள்ளாக ஆண்டவர் சென்றவளாக அந்த குதிரைகளுக்கும் தண்ணீர் பாய்ச்சிய பொழுது அந்த வேலையால் வாயடைத்து நின்றான். 22ஆம் அதிகாரம் அழகாக சொல்கிறது, ரெபேக்காவுக்கு 6 கிராம் நிறையுள்ள பொன் முக்காணியும் 120 கிராம் நிறையுள்ள 2 காப்புகளையும் அவன் பரிசாக கொடுத்தான். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஒரு குடம் தண்ணீர் மொல்ல வந்தவர் கை நிறைய நகைகளை பெற்றுக்கொண்டு சென்றார். இது உங்களுடைய வாழ்விலுமே இதே போன்ற ஒரு அற்புதத்தை, அதிசயத்தை நிச்சயமாக இந்த ஆண்டவர் செய்ய போகிறார்.
அப்படிப்பட்ட அற்புதத்தை, அதிசயத்தையும், ஆசீர்வாதத்தையும் நாம் நம்முடைய வாழ்வில் பெற்றுக்கொள்ளப் போகிறோம். நிச்சயமாக விசுவாசம், நம்பிக்கை. ஆகவே எழுந்து நின்று இதோ நாம் வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் மேலாக இதோ அற்புதங்களை, அதிசயங்களை செய்யக்கூடிய ஆண்டவர். யாக்கோபினுடைய வாழ்வில் அவன் எதிர்பார்க்காத ஒரு அதிசயம், மீண்டுமாக அவனுடைய மகனை அவனுடைய கண்களில் காண செய்தவன். தாவீதினுடைய வாழ்வில் அவன் எதிர்பார்க்காத ஒரு அதிசயம், நினைத்து பார்க்காத ஒரு காரியம். 20 படி அளவுள்ள மாவை எடுத்து சென்று அவனுடைய கரத்தில் இஸ்ராயேல் மக்கள் முழுவதையும் பயமுறுத்தி அந்த கோலியாத்தினுடைய தலை அவருடைய கரத்தில் கொடுக்கப்பட்டது. அதே போன்ற அற்புதம், அதே போன்ற அதிசயம் இதோ உங்களுடைய வாழ்விலும் நடக்கப் போகிறது. இதோ நீங்கள் நினைத்து கொண்டிருக்கின்ற காரியம், இதோ இந்த ஆண்டவருடைய சன்னிதானத்தில் நீங்கள் வைத்திருக்கின்ற ஒவ்வொரு வேண்டுதல் இதோ வருகின்ற நாட்களில் அவர் 2 மடங்கு ஆசீர்வாதத்தோடு உங்களுக்கு திருப்பி கொடுக்கப்படும். அந்த நம்பிக்கையோடு இந்த பாடல் வரிகளை பாடி நாம் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்திற்குள்ளாக கடந்து செல்லும். அதிசயங்கள் செய்கிறவர் என்ற பாடல் வரிகளை நம்பிக்கையோடு பாடி இறை ஆசீர்வுக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். தண்ணீரை இரத்தமாக மாற்றியார். எகிப்து மக்கள் முன்பாக இது அந்த செங்கடல் பயமுறுத்தி அந்த தண்ணீர் இரத்தமாக மாற்றி கால் நிலையாமல் நடக்க செய்தான். கானாவூர் திருமணத்திலே வெறும் தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றியார். இதோ உங்களுடைய வாழ்விலுமே இதோ உங்களுக்கு எதிராக உங்களை பயமுறுத்தி கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு காரியங்களுக்கு இடையில் இதோ உங்களை கால் நனையாமல் நடக்க செய்து நீங்கள் சேர வேண்டிய அந்த வெற்றியை அடைய செய்யக்கூடிய ஆண்டவர். நம்பிக்கையோடு வரிகளை பாடி ஆண்டவர் ஆசீரை பெற்றுக்கொள்வோம். தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம். தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். இது உம்முடைய பிள்ளைகள் நினைக்கின்ற, அவள் வேண்டுகின்ற அதற்கும் அதிகமான ஆசீர்வாதம் அவருடைய வாழ்விற்குள்ளாக கடந்து வருவதாக. யாக்கோபை போன்று, தாவீதை போன்று, ரெபேக்காளை போன்று நாங்கள் உம்முடைய ஆசீர்வாதத்தை என்னுடைய வாழ்விற்குள்ளாக உணர்ந்து கொள்ள நீர் அருள் புரியும் ஆண்டவர். இரட்டிப்பான ஆசீர்வாதம் எங்களுடைய வாழ்வில் கடந்து வரும் என்ற நம்பிக்கையோடு
உம்முடைய திருப்பாதத்தில் உம்முடைய பிள்ளைகளுடைய ஒவ்வொரு தேவைகளையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். நிறைவேற்றி ஆசீர்வதையும் உம்முடைய அன்பில், உம்முடைய பராமரிப்பில், உம்முடைய பாதுகாப்பில் இவரை வழிநடத்துவீராக. உம்முடைய ஆசீர்வதிக்கின்ற கரம், வழிநடத்துகின்ற கரம், பாதுகாக்கின்ற கரம், அரவணைக்கின்ற கரம், அற்புதங்களை செய்கின்ற கரம், அதிசயங்களை காண செய்கின்ற கரம், வேதனைகளையும் கண்ணீர்களையும் விலக்கி ஓட செய்கின்ற கரம் இது உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொரு மீதும் இருப்பதாக நீ சூழ்ந்து பாதுகாப்பீராக. யோபுவை சூழ்ந்து பாதுகாத்த அதே கரம் சாத்தான் உன்னோடு வாதிட்டான். நீ அவனை சூழ்ந்து பாதுகாத்து கொண்டால் என்னால் என்ன செய்ய முடியும்? அதே அற்புதமான கரம் உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் சூழ்ந்து பாதுகாப்பதாக நீ பொறுப்பெடுத்துக் கொள்ளும், வழிநடத்தும், ஆசீர்வதி. நீ செய்வீர், நிறைவேற்றுவீர் என்ற நம்பிக்கையோடு என்னுடைய ஜெபங்களை உம்முடைய திருப்பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் ஜெபம் கேட்கின்ற ஜீவனுள்ள நல்ல தந்தையே, ஆமென். மாண்புயரின் அடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலங்களாலே மனிதர் இதனை அறிய இயலா. குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தையவர்க்கும் மகனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமபுகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. மன்றாடுவோமா. இறைவா, இந்த வியப்புக்குரிய அடையாளத்தில் உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றி உம் திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் தூய்த்துணர்ந்து மகிழ அருள் புரியும். தந்தையாகி இறைவனோ தூயாவியாரின் ஒன்றிப்பு இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உமை மன்றாடுகின்றோம். ஆமென்.